வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் பனையூரில் இருக்கக்கூடிய 10,000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த வீரணம் இருந்ததா சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு தான். வாங்க, என் கூட யார் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலம் வாய்ந்த ஒரு தொல்லியல் ஆர்வலர். இவரை தொல்லியல் ஆர்வலர் அப்படின்னு சொல்கிறத விட தொல்லியல் ஆராய்ச்சியாளர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல வரலாற்று விஷயங்களை ரொம்ப அற்புதமாக மெனக்கெட்டு கண்டுபிடித்து மக்களுக்கும் அரசுக்கும் தெரிவித்த வண்ணம் இருக்கார். சமீபத்தில் பட்டினமருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தூத்துக்குடிக்கு முத்துநகர் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணமாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம், முத்துக்களை குலசேகர பாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் முத்துக்களை தங்களுடைய தொழிற்சாலைகளிலே உருவாக்கி அசத்தியிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு வெளியே கொண்டு வந்தது தொல்லியல் ஆர்வலர் திரு ராஜேஷ் அவர்கள் தான். அவர் கூட தான் இப்போ நான் பனையூர் போயிட்டுருக்கேன். இந்த பனையூரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதாவது 10,000 வருடங்களுக்கு முன்னாடி பனையூரில் கடல் இருந்ததற்கான ஆதாரங்கள் வெளிவந்தது அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? அதில் பாருங்கள், நிறைய பாறைகள், கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே இப்போ கரையில் எல்லோரும் பார்க்கக்கூடிய விதமாக இருக்குது. இதுக்கு காரணம் 2023 தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்த ஒரு மிகப்பெரிய வெள்ளம் தான். வெள்ளத்தினால இந்த பகுதியில் தண்ணீர் அதிக அளவு வரும்போது இங்கே இருந்த மணலையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிருக்கு. அப்படி அடிச்சுட்டு போகும்போது மணலுக்கு அடியில் பல ஆயிரம் வருடங்களாக ஒளிந்திருந்த இந்த கடல் பாறைகள் வெளியே தெரிந்தது. அதுக்கப்புறம் தான் என்னடா கடல் பாறைகள் இந்த மணல் திட்டில் எப்படி வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இந்த இடத்துல கடல் நீர் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்குது. இப்போ என்ன விஷயமா நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல் நீர் இருந்த இடத்துல 10,000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு உயிரினத்தினுடைய படிமம் தென்பட்டு இருக்குது. இதை நான் போன தடவை நான் வீடியோ எடுத்து இதை நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் இந்த முறை திரு ராஜேஷ் அவர்களோடு நான் போகும்போது எனக்கு அந்த படிமங்களை காட்டினார். இதை தெரியுது பாருங்கள், இதுதான் சுமார் 10,000 12,000 வருடங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல கடல் இருந்தபோது அதில் இருந்த உயிரினங்களுடைய படிமங்கள் தான். இங்கே பாருங்கள், அங்கங்கே தெரியுது பார்த்தீங்களா? பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்களேன். உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது நண்பர்களே. சரி, இந்த இடத்துல எப்படி பாறைகள், கடல் பாறைகள் வந்தது, எப்படி கடல் இருந்தது, கடல் இங்கே இருந்ததற்கான காரணம் என்ன, இப்போ எங்கே போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கமும் திரு ராஜேஷ் அவர்கள் நமக்காக தர்றாங்க. கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டினமருதனுடைய வரலாறும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியின் வரலாறும் உங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே வந்து நம்ம ஒரு தம்பி வி பிளாக்ஸில் அண்ணன் போட்டிருந்தாங்க. இந்த பனையூரை பற்றி சில விஷயங்கள் நிறைய எக்ஸலண்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்டேட் பண்ண டைமில் நம்ம சாம்பிள்ஸ் நிறைய எடுத்திருந்தோம். கல்கத்தா டீம்ஸ் வந்து சுவாலஜி சரி ஆஃப் இந்தியாவிலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்க பேர் ஒரு 104 சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதில் நம்ம அந்த தரையில் படிஞ்ச புழுக்களோட படிமங்கள், அந்த பாறைகள், அதில் பாறைகள் எல்லாமே கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சிப்பிகள் அது எல்லாமே வந்து சங்குகள் எதுவுமே கிடையாது, இதில் ரீஜனில் கிடையாது, சிப்பிகள் மட்டும் தான் இருந்தது. இப்போ அவங்க ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த எடுத்த அந்த ஸ்பீஷஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல வசிக்கக்கூடிய உயிரினங்களோட படிமங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் அமைதியான பிளேஸுங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்டட் பே, அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதி மாதிரி நமக்கு ஒரு தகவல் கொடுக்குது. அப்போ இது நம்ம ஏற்கனவே நம்ம அந்த பட்டினமருதத்தை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வரைபடம் நம்ம கையில் கிடைச்சது. 1778 ராபர்ட் ஓரம் வரைஞ்ச வரைபடம். அந்த வரைபடத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா இதில் இந்த குறிப்பிடுற மாதிரி இதே மாதிரி இந்த பேயை வந்து கீழக்கரையில் ஒன்று, இது நம்ம பட்டினமருதூர், இந்த இடம் பட்டினமருதூர் ஏரியா, இது நம்ம கரைச்சலி தீவு, இது விலங்குச்சலி தீவு, இது வந்து நம்ம வான் தீவு, கொசவார தீவு. இந்த ஒரு தீவு காணும், இந்த விலங்குச்சலி தீவு இப்போ முங்கிருச்சு, இப்போ ரீசெண்டாக முங்கிருக்கு. அப்போ இந்த பே நம்ம நிற்கிற இடம் பனையூருங்கிற இடம், இந்த இடத்துல நிற்கிறோம், எக்ஸாக்டாக நிற்கிறோம். அப்போ இந்த ஃபாசில்ஸ் கிடைச்ச இடம் வந்து இந்த கடல் தண்ணி உள்ள வர இடத்துல வந்து இருக்கிறதுனால, அப்போ நம்ம விஓசி காலேஜில் வந்து அந்தோனி ரவீந்திரன் சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் நம்ம கொண்டு வந்து அவரை பார்க்கும்போது இதை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா மல்டிபிள் எவிடன்ஸ், செகண்ட் எவிடன்ஸ், பிரைமரி எவிடன்ஸ் வந்து விட்னஸ் இந்த பாறைகள், இது வந்து கேட்டகரி எவிடன்ஸ் வந்து இந்த வரைபடம். அப்போ சார் என்ன சொன்னாங்க, எதுக்கு சார் முத்துக்களை வந்து ஒரு விலையை வச்சிருக்க கூடாது, ஒரு கல்ச்சரிங் பண்ணிக்கலாமோ? நாங்கள் நினச்ச முதல்ல இன்லேண்ட் போர்ட்டுன்னு நினச்சோம். ஒரு துறைமுகங்கள் கையாளுறதுக்காக நாவிகள் படகளை உள்ள கொண்டு வந்து ஹேண்டில் பண்ணிட்டு மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போறதுக்காக சற்று போட்டிருப்பாங்களோ. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற டாக் லீவர்ஸ் இருக்குமோ,
அப்படிங்கிற இருக்கும்போது இதில் ஃபாசில்ஸை பார்த்த உடனே எதுக்கு அவ்வளோவே வந்து சிப்பிகளாக இருக்குது சார், சங்குகள் இருக்காது, சிப்பிகள் வளர்ற இடத்துல சங்கு இருக்காது. அப்போ இதை கல்ச்சர் பண்ணிக்கலாமான்னு ஒரு தேரி வரும்போது வந்து ஒரு அட்டென்ஷனை நமக்கு மாற்றுது. அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறோம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறோம், இமேஜஸ் எடுத்து ரிப்போர்ட் கொடுக்குறோம். அவங்க இசிடிஎஸ்ஐ கல்கத்தாவுக்கு ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க. சிஎம்எஃப்ஆர்ஐ மூலமா ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்பீசிஸ் அனலைஸ் பண்ணுறோம். அவங்களும் இது மெரைன் ஃபாசில்ஸ் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு ஜனவரியில வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி சாம்பிள்ஸ் எடுத்து போயிட்டு இப்போ நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 15 டேஸ் முன்னாடி நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து இது வந்து 8,000 to 12,000 பிபிங்கிறது மொத்தத்தில் கீமும் கிடையாது, கீப்பிங் கிடையாது, காமனாக மொத்தத்தில் இப்போ இருக்கிறது 8,000 வருஷத்துக்குலேருந்து 12,000 வருஷத்துக்கு காலகட்டத்தில் உள்ள பாறைகள், இந்த பாறை படிமங்கள். அப்போ சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, இந்த இடம் இந்த இடம் வந்து 12,000 வருஷத்துக்கு மேக்சிமம் காலகட்டத்தில் வந்து இருக்குன்னா, எப்போ அந்த இடம் மண் விழுந்து மூடிச்சு, ஒரு 7 அடி அந்த மேல் மட்டத்துல இருந்து 7 அடி வரைக்கும் இந்த அரிச்சிட்டு போயிருக்கு இந்த இடத்துல வெள்ளத்துல 2023 வெள்ளத்துல. இப்போ நம்ம நிக்கிற இடம் வந்து அதுல இருந்து ஒரு 3 அடி மட்டத்துல நிப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3-4 அடி பாறைகள் வந்து எப்ப மூடப்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின். இந்த நீச்சிகள் வந்து இங்கிருந்து அங்க வரை வேப்பலோட ஐடிஐ வரைக்கும் அந்த ஃபாசில்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இங்க இந்த மாதிரி இருக்குன்னா அடுத்து போக வந்து ஸ்பீசஸ் மாறுது. இப்போ வேப்பலடையில வந்து ஐடிஐ பக்கத்துல ஒரு கேனல் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் மொலஸ்க் அவ்வளோ நத்தைகள் மாதிரி இருக்கும். அதுவே ஒரு 5 அடி வரதுக்கு மக்கள்கிட்ட கேட்டால் நினைச்சாங்க இது வந்து சுக்காம்பறாங்க. அந்த விவரம் தெரியாம சுக்காம்பறாங்க. அவ்வளவுமே நத்தைகள் அந்த செல் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகி சுண்ணாம்பு அந்த ஃபாஸ்டஸ் ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி விஷயத்தை வந்து நத்தை குளத்துல பாக்குறோம். நம்ம காயல்பட்டணத்துல உள்ள அந்த பாண்டு கடையாலாம நத்தை குளத்துல பாக்குறோம். நத்தை குளங்கிறது அந்த சைடு உள்ள முத்துவளக்கு வளர்த்த பகுதியா இருக்கலாங்கிறது எங்களுக்கு தெரியும். கீழக்கரையிலையும் நாங்கள் சாம்பிள்ஸ் பார்த்துட்டோம், ஃபாசில்ஸ் பார்த்துட்டோம். அப்போ இந்த 3 ராபர்ட்டோன் வரைபடத்தில் வரைஞ்ச 3 பிளேசஸ்லையுமே வந்து ஃபாசில்ஸ் பார்க்குறோம். அதை முகத்து வரங்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்கு. கடலுக்குள்ள வந்து இதுல நம்ம தமிழர்களோட ஒரு எக்ஸலன்சி என்னன்னா ஹைட்ரோடைனமிக்ஸ் எப்படின்னா, இந்த கேனல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு கிழக்கு வந்து கடலுக்குள்ள வந்து தீவுகள் இருக்கு. இந்த தீவு என்ன பண்ணுதுன்னா கடல் அலையோட வெலாசிட்டியை ஸ்டாப் பண்ணி இந்த காமனஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தள்ளி வரும்போது வந்து அலையோட ஒரு அலை வந்துட்டு அடுத்து ரிட்டர்ன் ஆயிரும். அப்போ அடுத்த சக்சஸிவ் அலை வந்து இங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காமனஸை மெயின்டைன் பண்றதுக்காண்டி இந்த பேரியரை கனெக்ட் பண்ணி இது உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று நமக்கு இலக்கியத்துல வந்து அடுத்து ரெண்டு சான்றுகளை பார்த்துட்டோம். 3வது சான்றுகள் வந்து மதுரை காஞ்சியில வந்து ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு போயம் இருக்கு. முத்து விளை கழனி முன்னீர் வரப்பில். நான் மேல அந்த டைட்டில் போட்டிருப்பேன். முத்துங்கிறது வந்து நம்ம ப்ராடக்ட், விளைங்கிறது விளைவிக்கிற இடம், கழனிங்கிறது சதுப்பு நிலம், முன்னீருங்கிற வார்த்தை வந்து கடல் தண்ணி, இந்த ஆற்று தண்ணி இதுல போய் லாகூன்ல வரதுனால உள்ள வந்துருது. இந்த கிரவுண்டுல ஊத்து தண்ணி, இந்த பூமியில இப்பவும் 7 அடிக்குள்ள தண்ணி அருமையான தண்ணி இருக்கு. அப்போ இந்த கிரவுண்ட் வாட்டரை ஸ்டடி பண்ணி இந்த இடத்துல கொண்டு சேர்த்துட்டோம்னா, இந்த சாலினிட்டி மெயின்டைன் பண்ணா இந்த growth, சயின்ஸ்ல என்னன்னா அந்த ஆற்று தண்ணியில உள்ள இன்கிரீடியன்ஸ் வந்து அதோட அந்த முத்துக்களோட வளர்ச்சிக்கு ஊக்கம் கொடுக்கும். கிரவுண்ட்ல இருந்து வர்ற மெக்னீசியம், கால்சியம் வந்து இதோட அந்த சிப்பிகளோட ஓடுகளோட வலிமைக்கு கொடுக்குங்கிறதுனால ஒரு பெரிய லெவலுக்கு ஃபாஸ்ட் growth, எதிர்பார்க்குற சைஸ். உதாரணத்துக்கு சாம்பிள்ஸ் வந்து இதுல வந்து ஒரு அதிகப்படியான லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 17.5 சென்டிமீட்டர்ஸ் உள்ள லென்த் இருக்கிற ஒரு 6 இன்ச் லென்த் உள்ள ஸ்பீஸ் எடுக்கிறோம். மேக்ஸிமமே 18 சென்டிமீட்டர் ரெக்கார்டட் வேல்யூ. அப்போ ஆல்மோஸ்ட் 4 இயர் growth உள்ள விஷயம் வந்து வளர்ந்துருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரீம் growth எடுத்திருக்காங்க. அது வந்து எடிபிள் ஆயிஸ்டர்ஸ் மீட்டுக்கு பயன்படுத்தலாம், உணவுக்கு பயன்படுத்தலாம், முத்துங்கிறோட. அப்போ மல்டிபிள் ஸ்பீசஸ் வந்து சிப்பிகளை வந்து வளர்த்துருக்காங்க. பக்கம் பார்த்தோம்னா காயல்பட்டினம் பக்கத்துல வந்து நமக்கு இதுல வந்து ஐலாண்ட் இல்லை. இந்த ஐலாண்ட் இல்லாதனால இந்த டிஸ்டன்ஸை கூட்டிட்டாங்க. 6 கிலோமீட்டர் கொண்டு வந்திருக்காரு உள்ள அந்த ராபர்ட்டோரம் வளர்ச்சி கொண்டு வராங்க. இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிசம். ஒரு தண்ணியை வந்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போவோம், வளர்ச்சி கொண்டு போனால் அதோட வெலாசிட்டி டவுன் ஆகுங்கிற கான்செப்டுக்காக ஒரு இரகுலர் ஷேப்ல கொண்டு போயிட்டாங்க. அப்போ அலையோட ஸ்விங் வந்து உள்ள அஃபெக்ட் ஆகாம இருக்கிறக்காண்டி. இது காயல்பட்டினம், இது வீரபாண்டியப்பட்டினத்தில் உள்ள அந்த ஸ்பேஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த பிளேஸ் வந்து இப்போ இன்னைக்கு நஞ்சாருன்னு சொல்லி ஓடுற இந்த டிசிடபிள்யூ ஓடுற பிளேஸ். இங்க நம்ம ஃபாசில்ஸ் எடுக்கிறோம், எடுத்து சாம்பிள் பண்றோம். நத்தை குளங்கிறது இந்த இடத்துல இந்த ரீஜன்ல வருது. அப்போ எல்லாமே வந்து இந்த பாண்டு ரேஞ்சிலேயே வந்து ஃபாசில்ஸ் வரும்போது வந்து இது வந்து இயற்கையா உள்ள பாண்டு கிடையாது, செயற்கையாக முத்து வளர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட பாண்ட்ஸ். இதே மாதிரி கீழக்கரையில இருக்கு. கீழக்கரையிலையும் வந்து அந்த பிளேஸ் கிழக்கு வந்து கடல்ல தீவு இருக்கு. அப்போ இந்த தீவுகள் இருக்கு இடத்த கனெக்ட் பண்ணி கேனல் கொண்டு போறாங்க. காயல்பட்டினத்துல தீவு இல்லாதனால அந்த இடங்கள் வந்து
லென்த்தை கூட்டிடுறாங்க, அந்த கேனலோட லென்த் கூட்டி அந்த வெலாசிட்டி டவுன் பண்றாங்க. இப்படி பேர்ட்ட ஒரு அந்த 10,000 வருஷம் முன்னுக்கூட்டியே வெலாசிட்டி அனலைஸ் பண்ணி மெரைன் ஸ்பீசிஸ் வந்து நியூக்ளியேஷன் பண்ணி ஒரு முத்துக்களை வந்து கல்ச்சர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி நம்மகிட்ட இருந்துச்சுனால் எப்பேற்பட்ட ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் வந்து 10,000 வருஷம் முன்னுக்கூட்டி தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கும். அப்போ வந்து 5,000 வருஷத்துல நம்ம வரலாறு சுருக்கிறது வந்து ரிவர்சபிள். அடுத்த டிபேட் கொண்டு போய் ப்ராப்பரா ஸ்டடி பண்ணும்போது இந்த அன்டிஸ்டர்ப்டு லேண்ட்ல நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டி டெஸ்ட் பண்ணும்போது கார்பன் 14 ஓஎஸ்எல் டெஸ்ட் பண்ணும்போது வந்து ப்ராப்பரான ஏஜிங் கண்டுபிடிக்கும் போது என்ன நடந்தது பூமிக்கு. அப்போ நமக்கு இப்போ முக்கியம் என்னன்னா இது இந்த ரீஜன் வந்து 4 கிலோமீட்டர் டயமீட்டர் பாண்டு. அப்போ இன்டு πr² போடும்போது அப்ராக்சிமேட்டா ஒரு 13 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வருது. இந்த ஏரியாவை ரிமோட் சென்சிங் பண்ணோம்னா கீழே உள்ள ஸ்ட்ரக்சர்ஸோட வியூ நம்ம பார்க்கலாம். அப்போ இமேஜில் பார்க்கும்போது வந்து என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது. அப்போ ஏதாவது செலக்டிவ் ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரென்ச்சு போடும்போது பல உண்மைகள் இந்த பூமியை பற்றி வெளியே வரும். இது வந்து பொதுவாகவே காமனாக வந்து கடல் இருந்துச்சு அப்படின்னு கடந்து போகாமல் கடல் கொண்டு வரப்பட்டது. எதுக்கு? வியாபாரத்துக்காக முத்து விலையை கொண்டு வரப்பட்டது. இலக்கியங்கள் சொல்ற மாதிரி முத்து விலை கலனி முன்னீர் வரப்பில் சினை முத்து அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே வந்து அகநானூர்ல வருது, சிறுபநாட்டு படையில வருது, ஐங்குறுநூர்ல வருது, மதுரை காஞ்சியில வருது. இத்தனை இலக்கியங்களே வர்ற முத்து விளைவிக்கிற வித்தைகளை வந்து நம்ம எப்போ நம்ம இயற்கை வந்து நம்ம பறிச்சுட்டு போச்சோ தெரியாது. தூத்துக்குடியின் அடையாளமான முத்து வந்து இன்னைக்கு நம்ம வளர்க்கறதுக்கு கடல்ல கஷ்டப்படுறோம். பூமியில விளைவிக்கலாமாங்கிற விஷயத்தை பார்க்கும்போது பழைய நதிகளோட டைரக்ஷன்ஸ் இல்லை. இந்த பகுதியில தரவைக்குளத்துல ஓட்டின ஒரு நதியை வந்து காணும். அப்போ அந்த கேனல் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, கங்கை கொண்டாலும் இடம் மாதிரி போயிடுச்சு. அது திரும்ப மறுகட்டமைச்சு கொண்டு வந்தால் அந்த தீவுகளுக்கு வர்ற நல்ல தண்ணியோட டோசேஜ் கூடும். வைப்பார்லையும் தண்ணி வர மாட்டேங்குது. அது பல அரசியல் பிரச்சனைகள். அங்கே சென்போலி டேம்ல இருந்து தண்ணி வர மாட்டேங்குது. எப்போ வேண்டாம் டேம் போர்ட்ல இருந்து இங்க வேப்பலைக்கு தண்ணி வர மாட்டேங்குது. அப்போ அதிகப்படியான தண்ணி வந்து நமக்கு அங்க தூத்துக்குடியில போய் கோரம்பாளையம் வழியா கலந்து தாமிரபரணி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த பக்கம் கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணால் புலங்களா இருக்கிற இடத்துல வந்து முத்துக்கள் விளைய வைக்கலாம். ஃபியூச்சர்ல அட்லீஸ்ட் ஒரு சாம்பிள் ஏரியால பண்ணி பார்த்துட்டா ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது வந்து CMFRI, GSI, ZSI தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து மேற்கொள்ளும் போது திரும்ப இந்த விஷயத்த நம்ம கல்ச்சர் பண்ணி பார்க்கலாமா, ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாமா, அரசுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துல நம்மளோட ஆய்வு கட்டுரை எத்தனையோ சப்மிட் பண்ணிட்டோம், ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம், ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிட்டோம். இந்த விஷயத்தை வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் பண்ணி இது பிசினஸ், இது முத்தால வசந்து அந்த 50 மார்க்க போல சொன்ன 50,000 டன் தங்கத்தை வந்து கருவூலத்தில் வச்சிருந்த பாண்டியர்களோட இனம் இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு இயற்கையால் அழிக்கப்பட்டு கிடக்குது. திரும்ப அந்த விஷயத்தை எடுத்து வரும்போது பொருளாதாரத்துக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். தொழில் வாய்ப்புகள் அதிகம் வரும். பிளஸ் வந்து நம்மளோட வரலாறு நிறுவப்படும். 10,000 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டி நம்ம தமிழ் சமூகம் வந்து மெரைன் ஸ்பீசிஸ் வந்து பிளான் பண்ணி உள்ள கொண்டு வந்து ஹைட்ரோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிசம் அப்சர்வ் பண்ணி கடலோட வேகம் எப்படி இருக்கு, எப்போ ஹை டைடு லோ டைடு எல்லாம் ஸ்டடி பண்ணாம அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இடத்துல ஷட்டர் போட்டிருந்தாங்களா, ஷட்டர் போட்டு கண்ட்ரோல் பண்ணாங்களா, அப்போ கிரவுண்ட் வாட்டரை வந்து அப்படியே விட்டாங்களா, கீழே பண்ணி ஒரு சென்டர்ல ஸ்போர்ட் மாதிரி கொடுத்து அடிச்சாங்களா, என்ன மாதிரி பண்ணாங்க, இப்போ ஃபவுண்டைன் மாதிரி கொடுத்து பண்ணாங்களான்னு தெரியாது. அப்போ இது என்ன மாதிரி லெவல்ல வந்து அந்த முத்து வளருங்கிறத என்ன மாதிரி சயின்டிபிக் அனலைஸ் வச்சிருந்தாங்க, அந்த சாலினிட்டி என்ன ரெண்டு ரேஞ்சில் வச்சிருந்தாங்க, எல்லாமே வந்து அது எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம், CMFRI ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம். தமிழின் வரலாறு வந்து சிவகலையில வந்து 5300 வருஷத்துக்கு கொண்டு போன மாதிரி இந்த பனையூர் மூலமா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போயிருந்துங்கிறது எங்களோட கோரிக்கையா இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்துட்டு நாங்கள் போன இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வேப்பலோடைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய கம்மா மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் இருந்த நத்தைகளுடைய கூடுகள்லாம் வந்து பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை ஆண்டுகளாக இந்த மணலுக்குள் பொதுவாக இப்போ நத்தை கூடுகள் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்சிடும், நம்ம காலை வச்சோ இல்லை கையை வச்சோ அமுக்குனாலே அது உடஞ்சி போயிடும், அப்படி தானே. ஆனால் இது எத்தனை வருடங்களாக மணலுக்குள் புதைந்திருந்து ஒரு தடிமனான ஒரு படிமமாக மாறி இருக்கின்றது அப்படிங்கிறத பாருங்களேன். அப்படி கல் மாதிரி இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மிச்ச மீதி எச்சங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உயிரினங்களோட எச்சங்கள் தான் இதெல்லாம். இது எல்லாமே நம்மளால் அங்கே பார்க்க முடிந்தது. பாருங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் அவர் என்கிட்ட சொன்னார். மன்னர்களில்
2 விதமான கோவில்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதாவது ஒரு தரப்பு மன்னர்கள் எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னா, மலைகளை உடைத்து அந்த கருங்கற்களை பயன்படுத்தி கோவில்களை கட்டியிருக்கிறாங்க. நம்ம பாண்டிய மன்னர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்கள் அதிக அளவுல உருவாகுவதற்கு பார்த்தீங்கன்னா, தங்கள் கைகளால் செய்யப்பட்ட கற்களை உருவாக்கி தான் அவங்க இந்த ஆலயங்களை கட்டியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சுண்ணாம்பு கலவை, கடல் நீர், இன்னும் சில விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி அந்த கற்களை உருவாக்கியிருக்கிறாங்க. பாறைகளை அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாறைகளை வைத்து தான் கற்களாக மாற்றி அதை வைத்து ஆலயங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த பாறைகளையும் நமக்கு வந்து திரு ராஜேஷ் அவர்கள் காட்டினாங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம வேப்பலோடை போகிற வழியில் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த கல்லாம் கிடக்கு பாருங்கள். பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளை வெட்டி செய்யப்பட்ட அந்த கற்களும் கிடந்தது. இது பாண்டியர்களால், இந்த பகுதி மக்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான கல்லை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்கள். கடல் மண், கடல் நீர், அப்புறம் கடுக்காய், சுண்ணாம்பு கலவை இதெல்லாம் சேர்த்து இந்த கற்களை வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி சில பேர் வந்து காங்கிரீட் கற்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டெக்னாலஜியை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டினமருதூர் மட்டுமல்லாது அதை சுற்றி இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் என்ன மாதிரியான ஒரு தொழில்கள் பண்ணி முன்னேறி இருக்கிறாங்க, எப்பேற்பட்ட ஒரு வர்த்தகம் நடைபெற்று இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இந்த மணலுக்குள்ளே கிடக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள், இந்த பட்டினமருதூர் ஊருக்குள்ள வந்து நிறைய இடங்களுக்கு அவர் போகும்போது நிறையா வெளிநாட்டு காயின்கள், அதாவது பார்த்திங்கன்னா சைனாவில் உள்ள காயின்கள்லாம் கிடச்சிருக்குது, ரோமில் பயன்படுத்திய காயின்கள்லாம் வந்து கிடச்சிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சுல்தான்கள், அரேபியர்கள், அவர்கள் பயன்படுத்திய காயின்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல நூறாண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து எப்படி வர்த்தகம் நடந்தது, முத்துக்களை வாங்குவதற்கு நிறைய ஊர்களிலிருந்து, நிறைய நாடுகள்லேருந்து அநேக மன்னர்கள் சார்பாக நிறைய பேர் வந்து இங்கே மிகப்பெரிய வணிகமே நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு ஒரு ஆதாரம் தான் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நடந்து போகும்போது சில இடங்களில் சும்மா காலை வச்சுக்கின்றனால பார்த்தா நிறைய காயின்லாம் கிடந்தது, அதெல்லாம் கிடச்சிது, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கோம், ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. இந்த முத்துக்களை இயற்கையாக அல்ல செயற்கையாக உருவாக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை நம்மவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சங்கு வெட்டப்படுறதுல அடுத்த சங்கம் பாருங்க, எப்படி வெட்டுறது பாருங்க. என்ன அறுத்துருக்கு? சங்கு எடுத்து அதான் அறுத்தது வேலை பார்த்துருக்காங்கண்ணா. சங்கு எடுத்து அறுத்து வேலை பார்த்தது. சங்கு, சங்கில் உள்ள தோடு. தோட்டம் தான் வரும். இது பல வருஷம் நடக்கும் போல இந்த ஆராய்ச்சிப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்குது. நடக்கும், அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் வருவாங்கல்ல, இங்கெல்லாம் வரணும்ல. சரி, பல வருடங்களுக்கு முன்பாக, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக முத்துக்களை விளைவிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது முன்னீர் கொண்டு தயாரித்திருக்கிறாங்க. அந்த முன்னீர் அப்படிங்கிறது கடல் நீர், அதோடு நிலத்தில் அடியில் கிடைக்கக்கூடிய அந்த ஊற்று நீர், அதுபோக ஆற்று நீரையும் வாய்க்கால் மாதிரி வெட்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 நீர்களையும் சேர்த்து அதற்கான ப்ராசஸிங் பண்ணி அதில் வந்து முத்துக்களை விளைய வச்சுருக்கிறாங்க. நல்ல செழிப்பான முத்துக்கள் கிடச்சிருக்குது. நல்ல பெரிய முத்துக்களாக அது வளர்ந்துருக்கின்றது. அதைத்தான் வந்து விற்பனை செஞ்சுருக்கிறாங்க நம்ம ஆளுங்களாம். அந்த முத்துக்களை வாங்குவதற்கு ரோம் நகரிலிருந்து போட்டி போட்டு ஒவ்வொருத்தர்களும் வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு செல்வம் கொழித்த ஒரு இடமாகத்தான் இந்த பட்டினமருதூர் மற்றும் அதை சார்ந்த அதன் அருகில் இருக்கக்கூடிய அநேக ஊர்கள்லாம் இருந்திருக்கின்றன. செழிப்பாக இருந்த ஒரு நகரம்தான் இந்த பட்டினமருதூர். உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா தூத்துக்குடிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் பட்டினமருதூரையும், அதே மாதிரி இங்கே பனையூரில் வந்துட்டு கடல் 10,000 வருடங்களுக்கு முன்பாக கடல் இருந்த இந்த இடத்தையும் பாருங்கள். 10,000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த படிமங்கள், உயிரினங்களுடைய படிமங்களையும் பார்த்து செல்லுங்கள் நண்பர்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.